நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா நீர் எங்களோடு பேசும்படி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறார் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக உடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கும்போது கூட ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சீர்தூக்கி பார்த்து, ஏசப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு உடைய வசனத்தின்படி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஆண்டவரே, இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத, போதிக்க முடியாத ஆண்டவரே, உதவி செய்ய முடியாத செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியாத ஜெபிக்கிறேன் தாப்பனே. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தர்சுடா, என் நண்பா, உன் பணியை நிறைவேற்று. ஏன் தயங்குற? சீக்கிரமா உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை நீ என்ன செய்யாத, மறந்து விடாத. நீ நிறைவேற்று. உனக்கு உங்க நாட்டில் என்ன கட்டளை கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றி முடித்து விடு. பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான மைக்கேல்ங்கிற ஒரு சகோதரன் தன்னுடைய நண்பனாகிய தட்சுடாவிட்ட என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா, இது வந்து 1942 வருடம் நடந்த ஒரு சம்பவம். 1942 வருடத்தில் நடந்த நம்முடைய இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக நமக்கு 47 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. இது 42ஆம் வருஷம் நடந்த ஒரு சம்பவம். நியூசிலாந்து நாட்டில் வந்து ஒரு அருமையான ஒரு சகோதரர், வாலிப சகோதரர் பால் மைக்கேல் சொல்லி ஒரு அருமையான சகோதரர் இருந்தார். அவங்க அம்மா வந்து இந்த மகனை அருமையாக பக்தியோடு என்ன செய்தாங்க, அவனை வளர்த்து வந்தாங்க. இயேசுவை பற்றி, இயேசுவின் அன்பை பற்றி ஆண்டு என்ன செய்தாங்க, அதிகமாக சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்து ஆண்டருடைய வேதத்தை எடுத்து வாசிக்க வைத்து அதிகமாக ஊட்டி அந்த பையனை என்ன செய்தாங்க, அதிகமாக நல்லா நேசித்து வளர்த்தாங்க. ஆண்டோடைய 10 கற்பனையின்படி நடப்பதற்கு அவனுக்கு என்ன செய்தாங்க, கற்பனையிலும் கட்டளையிலும் போதித்து அவங்க என்ன செய்தாங்க, நடத்தி வந்தாங்க. ஒரு நல்ல தாயாராக, ஒரு ஆவிக்குரிய தாயாராக. அவங்க அந்த பால் மைக்கேலுக்கு தகப்பன் கிடையாது, ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க, அருமையாக அந்த சகோதரனை என்ன செய்தாங்க, வளர்த்து வந்தாங்க. இப்போ அந்த சகோதரனுக்கு வாலிப வயது வந்துடுச்சு. வாலிப வயது வந்த பிறகு அந்த சகோதரன் வந்து அந்த நியூசிலாந்து நாட்டில் அந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, அந்த வாலிப பிள்ளைலாம் என்ன செய்வாங்க, அந்த இராணுவத்தில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் உண்டு. அதே போல் இந்த மகனும் என்ன செய்கிறான், இராணுவத்தில் சேருவதற்காக தன்னை என்ன செய்ய அர்ப்பணிக்கிறான். அதே போல் அந்த புறப்படும் நாட்கள் வந்தது. புறப்படும் நாட்கள் வரும்போது தன்னை தயார்படுத்தி எல்லா ஆயத்தங்களும் செய்து அவன் தயாராக நிற்கிறான். அப்போது அவங்க தாயார் வந்து அவனுக்கு ஒரு 3 பொருளை கொடுக்குறாங்க. 3 பொருளை அவன் கையில் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒரு முழு வேதாகமம், இன்னொன்று வந்து ஒரு தியான புத்தகத்தை கொடுக்குறாங்க. 3வது ஒரு தங்க சிலுவை என்ன செய்கிறாங்க, அவன் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒன்று, இது வந்து உனக்கு வந்து இது என்னது, ஒரு விலையேற பெற்ற முத்து. நான் கொடுக்குற இந்த இது வந்து பொருள் வந்து நான் 3 பொருள் உன்ட்ட கொடுத்துருக்குறேன். இது உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷத்தை நான் உன்ட்ட கொடுத்துருக்குறேன். இது விலையேற பெற்றது, இதை நீ என்ன செய்ய பத்திரமா வச்சுருக்கணும், இது உன்னோடு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவன் கையில், அவன் இராணுவத்துக்கு கிளம்புறதுக்கு முன்பாக அவன் கையில் கொடுக்குறாங்க. உடனே இவன் தன் தாயாரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்கிறான்,
அதை ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு பாருங்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்தி அவன் முதிர் வயதில் அவன் என்ன செய்யிருப்பான், விடாதிருப்பான். அந்த சொன்ன வசனத்தின்படியாக இந்த தாயார் வந்து அந்த மகனை வந்து நல்லா பாட்டு சொல்லி கொடுத்து நல்ல பாடல்கள் பாட வச்சு, அது மாத்திரமல்ல வசனத்தை போதித்து அவனை என்ன செய்தாங்க, வளர்த்துருந்தாங்க. இதே போல் அந்த மகன் வந்து அந்த தாயாரை பிரிகின்ற நாட்கள் வந்தது. அப்போ அந்த தாயார் 3 முத்துக்களை விலையேற பெற்ற முத்துக்களை கையில் கொடுத்து அந்த மகனை நினச்சாங்க ஆசீர்வதித்து நினச்சிதாங்க அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சோன்னா அந்த மகன் அங்கே இராணுவத்தில் பணிபுரிந்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது 1942ஆம் ஆண்டு வந்து என்ன செய்தாங்க, அந்த ஜப்பானியர் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் மலைய நாடுகள் முழுவதும் என்ன செய்தாங்க, அதை கைப்பற்றுறாங்க. அப்போ கைப்பற்றும்போது அந்த எல்லா அந்த 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 ஜப்பான் தேசத்துக்காரங்க வந்து இந்த மகன் வந்து இராணுவத்தில் இருக்கிறான். அப்போ இராணுவத்தில் இருக்கும்போது இவன் வந்து என்ன செய்கிறாங்க, இராணுவத்தில் இருக்கும்போது 1940 போர் வருது. அப்போ என்ன செய்வாங்க, குண்டு என்ன செய்வாங்க, தூக்கி வீசுவாங்க. அதில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, அழிந்து போவாங்க. ஆனால் இதே நேரத்தில் இந்த சகோதரன் மைக்கேல் வந்து ஒரு குண்டுலாம் நிரப்பினதாக அந்த அவன் விமானத்தின் மேலே குண்டை நிரப்பி அந்த விமானத்தை அவன் என்ன செய்கிறான், ஓட்டி செல்கிறான். ஜப்பான் மேலே போடணும் இந்த குண்டை. நியூசிலாந்து தேசத்திலிருந்து தன்னுடைய நாட்டு விமானத்தில் குண்டுகளை நிரப்பி அப்படியே கொண்டுட்டு போய் எங்கே போடணும், ஜப்பான் தேசத்தில் போடணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த அந்த விமானத்தை என்ன செய்கிறான், ஓட்டி கொண்டு போடுறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த விமானத்தில் குண்டை வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா குண்டு எதிர்த்தாக்குதல் தாக்குனாங்க. அதில் இவனுடைய விமானத்தின் மேலே என்ன செய்ச்சு, அது பட்டதுனால அந்த இது வந்து என்ன செய்யல, அந்த திசை காட்டும் கருவி வந்து என்ன செய்ச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, அது பழுதுபட்டுருச்சு. அவனால் என்ன செய்ய முடியல, விமானத்தை ஓட்ட முடியல. உடனே ஜப்பான் நாட்டுக்காரங்க அவனை சுற்றி வந்து என்ன செஞ்சாங்க, அவனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு விமானம் சரியானபடி என்ன செய்யிட்டு கீழே இறங்கிட்டு. ஆனால் அவன் வந்து பத்திரமா வந்து அந்த உடனே இறக்கிட்டான். கீழே இறங்கின உடனே அந்த ஜப்பான் நாட்டில் வந்து இறங்கிச்சு. இப்போ நியூசிலாண்டில் இறங்கினா அவன் பாதுகாக்கப்பட்டிருப்பான். ஆனால் இறங்கினது எங்கன்னா ஜப்பான் நாட்டில் வந்து அது பழுதுபட்டதுனால அவன் ஜப்பான் நாட்டில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த சூழ்நிலை வந்ததுனால அவன் அதில் இறங்கினதுனால அங்குள்ள ஜப்பான்காரங்க சுற்றி அவனை என்ன செய்யிட்டாங்க, வளைந்து கொண்டாங்க. வளைந்து கொண்டு அவனை என்ன செய்தாங்க, அந்த வந்து அவனை என்ன செய்தாங்க, கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு அவனை என்ன செய்தாங்க, அந்த போர் வீரர்கள்லாம் அவனை கொண்டுட்டு போய் தங்கள் தலைவர் முன்னாடி என்ன செய்தாங்க, கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த 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 ஜப்பான் நாட்டு தலைவர் முன்னாடி இவனை கொண்டு போய் என்ன செய்தாங்க, நிறுத்திட்டாங்க. நிறுத்தினோன்னே இவன்கிட்ட என்ன செய்கிறாங்க, இவன்கிட்ட அந்த இராணுவத்தில் போய் இருக்கிறான், ஜப்பான் இராணுவத்தில் இருக்கிறான். அப்போ அங்கே வந்து இவன்கிட்ட ரொம்ப கேள்விகள் கேட்குறாங்க. கேப்டன் உண்டு இல்லை, அந்த கேப்டன் வந்து இவன்கிட்ட வந்து நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. நீ எங்கேருந்து வந்திருக்கிற, நீ அங்கேருந்து தானே வந்திருக்கிற, அப்போ நீ வந்து எங்களுடைய தேசத்தை நீ என்ன செய்கிற, ரகசியங்களை அறிவதற்கு தான் நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பலவாறாக குற்றங்களை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இல்லை நான் உளவு பார்க்குறதுக்காக நான் வரல, ரகசியங்களை அறிவதற்கு தான் வந்திருக்காங்கன்னு, இல்லை நான் அப்படி வரல, நான் என்ன செய்யல, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், நான் அப்படி வரல அப்படின்னு சொல்லி நான் ஒரு இராணுவ வீரன், என் நாட்டுக்காக தான் நான் போரிட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உன் நாட்டு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லு, உங்கள் இராணுவ தளங்களும் எங்கெங்கே இருக்குது அதை நீ எனக்கு சொல்லு, அப்படி நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை விட்டுருவோம், உன்னை உயிர் பிச்சு கொடுத்துருவோம். நீ என்ன செய்யணும், நீ அந்த அந்த தகவலை மட்டும் எனக்கு சொல்லுங்கும்போது அந்த மைக்கேல் என்ன பண்ணான்னு தெரியுமா, சொல்லவே இல்லை. ஒரு நாட்டுப்பற்று ஒரு தேசப்பற்று உள்ளவனாக என்ன செய்தான் காணப்பட்டான். ஒரு பக்கம் கடவுள் பக்தி, அவங்க அம்மா அருமையாக ஊட்டி வளர்த்துருக்குறாங்க பாருங்களேன். நம்ம இன்றைக்கு அப்படி ஊட்டி வளர்க்குறோமா பிள்ளைகளை, அருமையாக தேசப்பற்றும் ஏசப்பாவை பற்றியும் அந்த பக்தியிலே என்ன செய்தாங்க வளர்த்துருக்குறாங்க. இன்றைக்கு நம்ம உயிருக்கு பயந்து கூட அவன் என்ன செய்திருக்கலாம், ஏதாவது அவன் சொல்லியிருக்கலாம்,
தன்னுடைய இராணுவ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ரகசியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லாதபடி என் உயிர் போனாலும் என் நாட்டை நான் என்னைச்சேன் காப்பாற்றுவேன், அப்படி மரித்தாலும் எனக்கு என்ன செய்வேன் பரவாயில்ல, நான் என் தேசத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன், நான் மரித்தால் நான் எங்கே போயிருப்பேன், நான் இயேசுவோடு வாழ்வேன், அந்த வாழ்க்கையை எனக்கு பரவாயில்ல, நீங்கள் என்னை வெட்டி கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என் தேசத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக என்ன செய்ய தான் நின்னான். உடனே அந்த கேப்டன் என்ன பண்ணார்னா, அந்த தளபதி இருப்பாங்களா அந்த இராணுவத்தில் உள்ளவர் அவர் என்ன பண்ணார், உடனே இவனை என்ன செய்யுங்க கொண்டுட்டு போய் தலையை என்ன செய்யுங்க வெட்டி போட்டுருங்கன்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க. ஆனால் வெட்டி போட்டுன்னு சொன்ன உடனே இவன் பயப்படலை. இவனுக்கு என்னச்சு ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன்னா நான் இயேசுவுக்காக மரித்தாலும் தயார். ஏன்னா ஒருவளை இந்த சூழ்நிலை நாட்டுக்காக மறிக்க போகிறான். இப்போ இயேசுவுக்காக மறிக்கலனாலும் நாட்டுக்காக மறிக்க போகிறான். நாட்டுக்காக மறித்தாலும் நான் யாரோடு வாழ்வேன், எனக்கு அடுத்த வாழ்க்கை பரலோக ராஜ்ய வாழ்க்கை, நித்திய ஜீவன், அதில் நான் பிரவேசிப்பேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தைரியமாக நிற்கிறாரு. அப்போது அந்த இடத்துல 2 பேருக்கும் அந்த ஜப்பான் மொழியில் இவனுக்கு மொழி பெயர்த்தது அது ஒரு அருமையான சகோதரன். அவன் பேர் தட்சுடா ஜோசப்புன்னு சொல்லி ஒரு அருமையான மனிதன். இவனுக்கு நியூசிலாண்டு, இவங்க ஜப்பான், 2 பேருக்கும் மொழி வேறு. அப்போ 2 பேருக்கும் அவர் இன்டர்மீடியட்டாக அவங்க மொழி பெயர்த்தது டிரான்ஸ்லேஷன் பண்ணது அந்த ஜப்பானீஸ் தட்சுடா ஜோசப்பு. அவன் அந்த ஜப்பான் தேசத்தில் ஒரு மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவன். அந்த சபையை சேர்ந்தவனால அந்த அவனை அந்த தட்சுடாவை அவனுக்கு பொறுப்பாக போட்டாங்க. யாருக்கு, நம்ம மைக்கேலுக்கு அவனுக்கு ஒரு இதில் ஜெயிலில் அடைச்சி போட்டிருக்காங்க. அதுக்கு நீ தான் என்ன செய்யணும் பொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தட்சுடா ஜோசப்பை என்ன செய்தாங்க காவலுக்காக அவன் என்ன செய்தாங்க வச்சாங்க. அவன் அந்த காவலறையில் அவன் என்ன காத்து நிற்கிறான். அப்போ நடு இரவு ரொம்ப அமைதியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நடு இரவில் இந்த மைக்கேல் அவன் என்ன செய்யலாம், அவன் ஒரு நடு இரவு நேரத்தில் அந்த அமைதியான சூழ்நிலையில் ஒரு பாடல் சத்தம் கேட்குது. அந்த பாடல் சத்தம் கேட்குது எங்கன்னு பார்த்தானாக்கும் யார் பாடிட்டு இருக்கிறா, இந்த மைக்கேல் என்ன செய்கிறாரு பாடிக்கொண்டிருக்கிறாரு. நல்ல அருமையான ஒரு பாட்டை பாடுகிறாரு. எல்லாம் ஆசிக்கும் ஊற்றே நல்லா துதிப்பேன் உண்மை என்று சொல்லி என்ன செய்கிறான் பாடிக்கொண்டே இருக்கிறான். மறுபடி கேள் கேள் வின் தூதர் பாடும் கீதம் பாடுவேன் நானும் தந்தேன் உமைக்கே என்னை உந்தன் மடியில் வாழ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அவன் நம்பிக்கையோடு நான் மறிக்க போகிறேன், இன்னும் ஒரு புது வாழ்வு நித்திய வாழ்வு என் ஆண்டுடைய மடியில் நான் என்ன செய்ய போகிறேன் வாழ போகிறேன், வின் தூதர்களோடு நான் என்ன செய்ய போகிறேன் வாழ போகிறேன்னு சொல்லி இந்த பாடல்களை பாடுறான். இது இந்த பாடல் அந்த தட்சுடாவின் இதயத்தை என்ன செய்ய தொட்டது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் எந்த சபையை சேர்ந்த மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவன். இந்த பாடலும் வரிகள் அவனை அதிகமாக என்ன செய்ச்சு தொட்டது. அருமையாக பாடுறாரு. எல்லா ஆசிக்கும் ஊற்றே நல்லா துதிப்பேன் உண்மை கேள் கேள் வின் தூதர் பாடும் கீதம் பாடுவேன் நானும் தந்தேன் உமைக்கே என்னை உந்தன் மடியில் வாழ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அப்போ இந்த பாடிக்கிட்டு இருக்கும்போது தட்சுடா அந்த பாடல் தொட்டதுனால அவன் மறுபடியும் அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ தூங்கு, நீ இந்த நேரத்தில் எழும்பி நீ என்ன செய்யாத பாட்டு பாடாத. ஏன்னா இவனுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவனை பாதுகாக்க வேண்டியது யார், தட்சுடா. மைக்கேலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவன் கையில் கொடுத்துருக்குது. இவன் தூங்காமல் எழும்பி பாடிக்கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற நேரம், நீ அமர்ந்துருது, உன் சத்தம் போடாத, யாராவது எழுந்திருச்சிருவாங்க, நீ அவங்களுக்கு தொல்லை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்னு சொல்லி என்ன செய்யறத சொல்கிறாங்க. அவனோ நான் இல்லை, நான் என்ன செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன், நான் சாவுக்கு நான் என்ன செய்யலை. அவன் பயந்து போய் பாடுறாரு அப்படின்னு நினச்சிட்டான். ஏதோ நமக்கு சாவு வரப்போகுது, நம்ம சாக போகிறோம், அதனால தான் அந்த தைரியப்படுத்துகிற பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்யலை, நான் பயப்படலை, நான் சாவுக்கு நான் என்ன செய்யலை பயப்படலை. என் தாயார் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பாட்டு பாருங்க, அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட அந்த பாட்டு அவனுக்கு எப்படி தான் இருந்துச்சான், ஆறுதலாக இருந்துச்சான்.
இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்கு பாடல்கள் சொல்லிக் கொடுக்குறோமா? பாட்டு சொல்லிக் கொடுக்குறோமா? ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் அந்த பாடல் அவர்கள் பாடும்போது அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆறுதலாக என்ன செய்யும்? காணப்படும். அதே போல் இந்த சகோதரன் என்ன செய்யல, தன்னை மறிக்க போகிறோம் அந்த இது இல்லாமல் அவன் என்ன செய்தான்? தைரியமாக அந்த பாட்டு பாடினான். எனக்கு எந்த மரண பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பாடினோன்னே இதை இவன் கேட்டோடனே இவனுக்கு என்ன செய்ச்சு? இவன் மேலே தட்சுடாவுக்கு அந்த மைக்கேல் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, ஒரு நல்ல மகன், கடவுளுக்கு பயந்து ஏசாப்பாவுக்கு பயந்து நடக்கிறவன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன செய்தாங்க? 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குள்ளே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, இவன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து, அவங்க அம்மா இவனை வழி நடத்தின காரியம், அதே போல் அவனுடைய பேரண்ட்ஸ் வழி நடத்தின காரியம் எல்லாவற்றும் 2 பேரும் என்ன செய்தாங்க? பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேச பேச அவங்களுக்குள்ள என்ன ரொம்ப நட்பு வந்துச்சு. வந்த பிறகு இதுக்குள்ள அவங்க நைட்டு நேரம் வச்சு காலையில் வந்துடுச்சு. உடனே இவன் அந்த காலை நேரத்தில் இவர் வேலை முடிந்து இவர் போக போகிற நேரத்தில் மைக்கேல் தட்சுடாவை கூப்பிட்டு, என்னுடைய பொருள் உங்கள்கிட்ட இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை கேட்டு வாங்குகிறான். அந்த பொருள் என்ன? 3 முத்துக்கள் விலையேற பெற்ற. அதை என்ன செய்யறான்? கேட்டு வாங்குகிறான். உடனே அந்த அந்த வாங்கின உடனே அதுக்கு கேட்டு வாங்கிட்டான். அப்புறம் இவன் வேலை முடிஞ்சு வெளியில் போகிறான். அந்த சிப்பந்தி இந்த தட்சுடா வெளியில் போகிறாரு. இவன் கொடுத்துட்டு வெளியில் போகும்போது அவனுக்கு ஒரு கட்டளை பிறக்குது. என்னென்னா, நீ தான் அந்த தட்சுடா அந்த மைக்கேலுடைய தலையை நீ தான் நினச்சினோம் வெட்டணும்னு சொல்லிட்டு. நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இயேசுவின் பிள்ளைகளாக, ஒரு அன்புள்ள ஒரு சகோதரர்களாக என்ன செய்தாங்க? இயேசுவுக்குள் தங்களை திடைப்படுத்தி ஒரு அன்புள்ள சகோதரர்களாக மாறினாங்க. இன்றைக்கு அவனுடைய தலையை நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு புது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவனுடன் இன்னொரு சிப்பந்தி என்ன செய்தாங்க? அனுப்பி வச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து அவனை நீங்கள் என்ன செய்யணும்? தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க? கேட்டாங்க. உடனே இந்த கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, என்னுடைய நண்பனையே நான் வெட்ட போனேன்னு சொல்லி அவனுக்கு என்ன பெரிய கவலையாயிடுச்சு. கவலை ஆன உடனே இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? உடனே தட்சுடா இவன்கிட்ட கேட்குறாரு, மைக்கேல்கிட்ட, நான் ஏதாவது உனக்கு நான் செய்யணுமா? இந்த கடைசி நேரத்தில் நிற்கிறேன், நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே உனக்கு இவர் சொல்கிறாரு, மைக்கேல் சொல்கிறாரு, ஒரு பயமே இல்லை, நம்ம தட்சுடா தான் நம்மளை கொல்ல போகிறான், அந்த ஒரு பயமும் இல்லாதபடி அவன் சொல்கிறான், நான் கடைசியாக நீ என்கிட்ட என்னன்னு கேட்டில்ல, நான் ஒன்று மாத்திரம் உன்கிட்ட கேட்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஐக்கிய விருந்து சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா மறிக்க போகிறான், மற்றவங்களாம் பயந்து போய் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவன் எது மட்டும் தான் கேட்குறான்? எனக்கு ஒரு ஐக்கிய விருந்து, நான் உங்களோடு சேர்ந்து சாப்பிடணும் அப்படி சொல்லி கேட்குறான். உடனே இந்த தட்சுடா உடனே போய் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஐக்கிய விருந்து என்னச்சுதான் ஆயத்தப்படுத்தி அதில் 3 பேருமா என்னச்சுதாங்க உட்காந்து என்னச்சுதாங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு உடனே குறிப்பிட்ட நேரம் சாப்பிட்டு முடித்த பிறகு நேரம் வந்துடுச்சு. நேரம் இருந்தவுடனே இவனை என்ன செய்கிறாங்க? ஒரு காட்டு பகுதிக்கு அழைத்து போய் இவனை என்ன செய்யணும்? தலையை வெட்டணும். அந்த நேரம் முன்குறிக்கப்பட்ட நேரம் வந்த உடனே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தூக்கு தண்டனைக்காரங்களுக்கு டைம் வச்சுருப்பாங்க. அப்புறம் எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசம் மரண தண்டனைகள் இருக்கும், தூக்கு தண்டனைகள் இருக்கும். அதே போல் இவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவது காட்டு பகுதிக்கு அழைத்து கொண்டு போய், ஜப்பான் தேசத்தில் 1942 நடந்த உண்மை சம்பவம். அந்த நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய காலத்தில் நடைபெற்ற காலங்கள். அவன் 42 வருஷத்தில் நடந்தது. இவன் அந்த காட்டுப்பகுதி கூட்டிகிட்டு போனுங்கிறாங்க. அதே போல் 2 பேரும் என்ன செய்வாங்க? ஆயத்த விருந்து அவன் ஆயத்தம் பண்ணான், அதை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த காட்டுப்பகுதிக்கு என்ன செய்தாங்க? இந்த மைக்கேலை என்ன செய்தாங்க? அழைத்து கொண்டு என்ன செய்தாங்க? கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மைக்கேல் என்ன பண்ணான்? அவன் வெட்டுறதுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஆண்டரை நோக்கி என்ன செய்தான்? ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவன் என்ன சொன்னான்? ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன செய்யல, அவன்
3 காரியத்துக்காக அவன் என்ன செய்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். என்னென்னா, இந்த ஜப்பானிய இந்த தட்சுடாவுக்காகவும் அந்த ஜெபிக்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். யாருக்காக, தனக்காக ஜெபிக்கலை, அந்த தட்சுடாக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான், சிப்பந்திக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான், ஜப்பான் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தான், தன் நாட்டுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். அடுத்த சமாதானத்துக்காக, எங்கே பார்த்தாலும் போர் நடக்கு, சமாதானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உலக சமாதானத்துக்காக அவன் என்ன செய்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பித்து இதெல்லாம் அந்த தட்சுடாவும் அந்த சிப்பந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷனை நம்ம வெட்ட போகிறோமே, இவ்வளவு அருமையான மகன், நாட்டுப்பற்று ஒரு பக்கம் கடவுள் பக்தி, இவ்வளவு மக்கள் உள்ள ஒரு மகனை வெட்ட போகிறோமேன்னு சொல்லிட்டு அவர் நண்பனை நம்ம இழக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவன் ஜெபித்து முடித்த உடனே அவன் எழும்பி தன்னை 3 பொருள் இருந்துச்சுல, ஒன்று அதை கொண்டுட்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறான். நண்பா, நீ என்ன செய்ய, இந்த வேதாகமத்தை நான் இந்த கொஞ்ச நேரத்தில் நான் மரித்து போயிடுவேன். மரித்து போனது என்னை அடக்கம் பண்ணும்போது இந்த வேதாகமத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய அடக்கம் பண்ண 3 முத்துக்கள். முதல் முத்து வந்து என் சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது அந்த சரீரத்தோடு வச்சு அடக்கம் பண்ணிடுங்க. 2வதாக அந்த சிலுவை, ஒரு தங்க சிலுவை, அதை தட்சுடா கையில் கொடுத்துட்டு, அதையும் கையில் கொடுத்துட்டாரு. அடுத்த தங்க சிலுவை கொடுத்து இதை வந்து செஞ்சிலுவை சங்கத்தில் கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 3வதாக அந்த தியான புக்கை வந்து அதை தட்சுடா கையில் வச்சு கொடுத்து, இது என் ஞாபகமாக நீ என்ன செய்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம், கொடுத்தாராம். அந்த 3 முத்துக்கள், ஒரு முத்து தன்னோட வேதகம் தன்னோட புதைக்க சொன்னான். 2வது தியான புத்தகத்தை அந்த சகோதரனுக்கு, அந்த தட்சுடாவுக்கு கையில் கொடுத்தான். 3வதாக அந்த தங்க சிலுவையை அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கள் செஞ்சிலுவை சங்கத்துக்கு நீ அனுப்பி வச்சு இதை எங்கள் அம்மாவுடைய கையிலே கிடைக்கப்பெறும்படி செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம், கொடுத்தாராம். அப்போ கொடுத்த உடனே அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டான். உடனே அவன் முழங்கால் படிக்கிறான். படிட்டு, நண்பா தட்சுடா, உன் பணியை நிறைவேற்று, உனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னது, என் தலையை வெட்டுறது, நீ அந்த பணியை நீ என்ன செய்து நிறைவேற்று அப்படின்னு சொன்ன உடனே அவன் தயங்குறான். அந்த சிப்பந்தி என்ன செய்கிறாரு, 2 பேருமே அப்படி தலையை வெட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இதே இது வேற ஒரு மனுஷனா உடனே நிமிஷத்தில் சீவி போட்டுருவான். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப தயங்கி என்ன செய்கிறாங்க. உடனே அவங்க தயக்கத்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, மைக்கேல் சொல்கிறாரு, நீங்கள் தயங்காதீங்க, ஏன்னா நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் என்னை வெட்டிருங்க, இல்லைன்னா வேற ஒருவன், நீங்கள் வெட்டலைன்னா வேற ஒருத்தனை அவர் என்ன செய்வார், நியமிப்பார் என்னை வெட்டுவதற்காக. வேறு சிப்பந்தி அவர் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். அந்த சிப்பந்தி வந்து என்ன மாத்திரமல்ல, உங்கள் 2 பேர் தலையும் என்ன செய்வார், வெட்டிடுவார். அந்த நேரத்தில் நம்ம 3 பேருமே என்ன செய்யும், மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் தயவு செய்து உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. எனக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால் நீங்கள் என்ன குறித்து நீங்கள் என்ன செய்ய கவலையே படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அந்த 2 பேரும் அப்படி கண்ணீர் வட்டாங்களாம். கண்ணீர் வடித்து மகா வேதனின் மத்தியிலும் அந்த கடினமான பணியை அவங்க என்ன செய்தாங்களாம், நிறைவேற்றினாங்க. அந்த மைக்கேல் தலையை என்ன செய்தாங்களாம், வெட்டி போட்டாங்களாம். ஆனால் அந்த அவர் வெட்டி போட்டாலுமே இந்த 2 ஆத்துமாக்களும், தட்சுடாவும் அந்த சிப்பந்தியும் புதிய ஆத்துமாக்களாக ஆண்டு சமூகத்தில் என்ன செய்தாங்க, ஆண்டவருக்காக வாழ என்ன செய்தாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பல மாதங்கள் கடந்துச்சு, இவர் மரித்து போனார், பல மாதங்கள் கடந்துச்சு. அப்போ அவருக்காக நினைவு, பல மாதங்களுக்கு பிறகு அவர்களுக்கான நினைவு ஆராதனை என்ன செய்துச்சான், நடந்துச்சான். அப்போ நடக்கும்போது இந்த சாட்சியை தட்சுடா, அப்போ ஒருவேளை எங்கே நடந்திருக்கோம், ஒருவேளை நியூசிலாண்டில் நடந்திருக்கோம். அந்த நியூசிலாண்டில் நடக்கும்போது இவர் அங்கே போய் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறாரு. அது எந்த இடமும் குறிக்கப்படலை. ஒருவேளை அவருடைய மெதடிஸ்ட் சபையில் கூட அவர் என்ன செய்யிருக்கலாம், இந்த சாட்சியை என்ன செய்யிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்ன போது அத்தனை பேரும், சபையார் அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாம், கண்ணீர் சிந்தினாங்களாம், கதறி அழுகுறாங்களாம்.
கதறி அழுது நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம அந்த மகன் தேசப்பற்றோடு பக்தியோடு ஆண்டவருக்காக மரித்திருக்கிறானே, அந்த நம்பிக்கையோடு நித்திய ஜீவ வாழ்க்கை எனக்கு உண்டே சொல்லி அந்த நம்பிக்கையோடு மரித்து போனார்க்கானே, இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இல்லையே அப்படி சொல்லி அத்தனை பேர் என்ன செய்தாங்களாம்? கதறி அழுது ஆண்டவருக்குன்னு சொல்லி தங்களை என்ன செய்தாங்களாம்? அர்ப்பணித்தாங்களாம். ஒருத்தனுடைய மரணம் இன்றைக்கி அத்தனை பேரையும், முதலாவதாக ரெண்டு பேர் தான் ஆத்மா ஆதாயம் செய்யப்பட்டது. இப்போ அநேக பேர் அர்ப்பணத்தோட ஆண்டவருக்காக என்ன செய்ய தங்களை வாழ்வை என்ன செய்தாங்க? ஒப்படைத்தாங்க. அதை ஒரு வசனம் சொல்லுது, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். 2 கொரிந்தியர் 5:8 சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தைரியமாக இருக்கணும். இந்த சகோதரன் தைரியம் இருந்தா, சாவு வந்த உடனே நம்ம பயப்படுறோம். ஒரு வியாதி படிக்கல படுத்திருக்கிறோம், ஐயோ நம்ம மரித்து போயிருவோமே அப்படி சொல்லி புலம்பிகிட்டே இருப்போம். இன்னும் வேதனை தான். அந்த நேரத்தில் நம்ம எப்படி செய்யணும்? தைரியமாக இருக்கணும். நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் என்ன செய்வேன்? நித்திய ஜீவ வாழ்க்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். நிறைய பேர் நம்ம கேள்விப்படுகிறோம், மரிக்கும்போது எல்லோரும் பயத்தோடு இருக்கிறாங்க, அவங்க மரணமே வர மாட்டேங்கி பயந்து போய் இருக்காங்க, முகத்திலே தெரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆண்டுடைய இதை எதிர்பார்த்து, அந்த சாவை எதிர்பார்த்து, நான் ஏசப்பாவை பார்க்க போகிறேன், நான் இயேசுவோடு வாழ போகிறேன், இந்த தேவதூதர்கள் எனக்கு முன்பாக நிற்கிறார்கள் சில அந்த காட்சியை கண்டு என்ன செய்வாங்க? அந்த நித்திய சமாதானத்தோடு என்ன செய்வாங்க? நித்திய ஜீவ வாழ்க்கையில் பிரவேசிப்பாங்க. அதே போல தான் இந்த மைக்கேலும். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? சாவை குறித்து பயப்படாதபடி. ஒருவேளை நம்ம வியாதினால் மரணம் வரலாம், இல்லைன்னா திடீர் மரணம் வரலாம், இல்லைன்னா ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்கக்கூட இந்த மைக்கேலை போல என்ன செய்யலாம்? வரலாம். அந்த சூழ்நிலை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கவே கூடாது. தைரியமாக இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி பவுலடியார் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் மரித்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லிட்டு நம்ம தைரியமாக இருக்கும்போது இந்த தேகம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? போயிடும். ஆனால் நம்முடைய ஆத்மா எங்கே போயிடும்? ஏசப்பாட்ட போயிடும். நம்ம அதை தான் நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். அவரோடு குடியிருக்கிற அதை தான் நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். அந்த மைக்கேலை போல நம்ம ஆண்டு சமூகத்தில் இருக்க போகிறோன்னு சொல்லி விரும்பும்போது இந்த பயம் நமக்குள்ளே என்ன செய்ய வரவே வராது. மரண பயம் நமக்குள்ளே என்ன செய்ய வரவே வராது. இந்த நாள் நம்ம தீர்மானம் எடுப்போம், ஏசப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையும் எங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? மரண பயமோ எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். அப்படி தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா இந்த சம்பவத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீங்களப்பா, அதற்கு நன்றின்னு சொல்லிட்டு, ஏசப்பா நாங்களும் ஏசப்பா இந்த சகோதரனை போல, இந்த மைக்கேலை போல அந்த மன தைரியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த மரண பயம் எங்களை விட்டு அகன்று போங்கட்டுப்பா. நாங்கள் தைரியமாக நாங்கள் சாவை எதிர்நோக்கி நிற்கத்தக்க அடுத்த இது நமக்கு அடுத்தபடி எங்கே நித்திய வாழ்வு வாழ போகிறோம் சொல்லி அந்த எண்ணத்தோடு சிந்தையோடு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான ஒரு உண்மை சம்பவத்தை நாங்கள் கேட்டோம் ராஜா. அது 1942 நடந்த ஒரு சம்பவம் தகப்பன் ஆண்டவரே. அந்த இடத்துல கூட ஆண்டவரே ஏசப்பா நியூசிலாந்து தேசத்தில் வாழ்ந்த மகன் ஆண்டவரே, ஜப்பான் தேசத்தில் ஆண்டவரே ஏசப்பா நாட்டு பற்றுக்காக தேச பற்றுக்காகவும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய அன்பை மற்றவங்களுக்கு தெரிவித்துட்டு, அன்பை காண்பித்து மற்றவங்களுக்கு காண்பித்து தன் ஜீவனை விட்டான்ப்பா. தன் தாயார் கற்றுக் கொடுத்த அந்த பாடல் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்தான். அந்த சுவிசேஷம் அந்த அறிவிக்கப்பட்டதுனால அவனை மரணத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த 2 சிப்பந்திகளும் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல அவங்க சாட்சியாக சொல்லும்போது கூட சபையார் அத்தனை பேரும் கண்ணீரோடு கதறி அழுது ஆண்டவருக்குன்னு தங்களை அர்ப்பணிச்சாங்க. இன்றைக்கு பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? ஆண்டவருடைய வசனத்தை ஊட்டி வளர்க்குறோமா, இல்லைன்னா உலக பிரகாரமாக சினிமா பாடல்கள், சினிமா கதைகள், இன்னும் செல்ஃபோனை கையில் கொடுத்து அந்த காரியத்தை நீ பாருன்னு சொல்லி அப்படி நம்ம ஊட்டி வளர்க்குறோமா? பாடல் என்ன பாடல்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறோம்? சினிமா பாடல்கள் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா?
பாடட்டும், அதை கேட்டு ரசித்து கொண்டு இருப்போம். என் பிள்ளை சூப்பராக பாடுதில்ல, என் பிள்ளை நல்லா பாடுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பார்த்து சிரித்து கொண்டிருப்போம். உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். இப்பொழுதே நீங்கள் தீர்மானம் எடுங்க, சிந்திங்க, தீர்மானம் எடுங்க. என் பிள்ளை நான் எப்படி வளர்க்குறேன், என் பேர பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்குறேன், வசனத்தை சொல்லி சொல்லி நான் வளர்க்குறேன்னா, விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குறேன்னா, இல்லைன்னா உலக காரியத்தை, உலக சிற்றின்பங்கள், உலக கதைகள், மாறுபாடான காரியத்தில் பிள்ளைகள் ஊட்டி ஊட்டி வளர்க்குறோமா, சொல்லி கொடுக்குறோமா? இந்த நாள் அருமையான ஒரு சகோதரன் தாயார் சொன்ன பாடல் மூலமாக என் சாவு வந்தாலும் பரவாயில்ல ஒரு தைரியத்தோட அந்த இடத்துல நின்றாரு மைக்கேல். நின்றதுனால இன்றைக்கு இரத்த சாட்சியாக மரித்தாலும் ஆத்தும ஆதாயம் பண்ணி அவர் மரித்து போனார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? சுவிசேஷம் ஊழியம் பண்ணுறோம். இந்த மாதம் முழுவதும் சுவிசேஷம் சுவிசேஷம் சுவிசேஷம். பாடல் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், வசனத்தின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கலாம், கதையின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். நம்ம எப்படி நம்ம சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கின்றோம்? வீட்டில் வீணா காலங்களை கழித்து கொண்டு, வீணான கதைகளை பேசி, வீணான கதைகளை பார்த்து கொண்டு நம் மனம் போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம். பிள்ளைகளுக்கு நம்ம பாடல்கள் கற்றுக் கொடுப்போம், வசனங்களை கற்றுக் கொடுப்போம். நாமளும் என்ன செய்யணும்? வசனங்களை அதிகமாக படிக்கணும். ஏசப்பா என்னை வசனத்தில் நிரப்புங்கன்னு சொல்லி கேட்போம். அப்போ தான் நமக்கு மரணம் வந்தாலும் நமக்கு மரண பயம் நமக்குள்ள வராது. வசனம் நம்மளை தேற்றும், அரவணைக்கும். ஒரு வேதனை வந்துச்சா, மரண பயம், வியாதினால வேதனை வந்துச்சா, அந்த நேரத்தில் வசனம் நம்மளோட பேசு, நம்மளை தைரியப்படுத்தும். சாவு வந்தால் பரவாயில்ல, நான் ஏசப்பாவோடு நான் வாழுவேன், நான் ஏசப்பாவோடு வாழுவேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள காணப்படும். பயம் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். அந்த நம்பிக்கைக்குள்ளே வாழ்வதற்கு ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. தீர்மானம் எடுங்க. நான் வசனத்தை வாசிப்பேன், ஏசப்பா பாடல்கள் உடைய பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பேன், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், பிள்ளைகள் அந்த பாதையிலே நடத்துவேன். அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை எனக்கு என் பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பேசின ஆண்டவர் உண்மை சம்பவத்தின் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவர் அநேக காரியங்கள் கற்றுக்கொண்ட ராஜா, அதன்படி நடப்பதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எங்களை நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு ஏசப்பா உதவி செய்யும். இந்த கதையின் மூலமாக நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எங்களை தைரியப்படுத்தி அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.